ஆண்டவர் வாக்கு தருகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வறுமையோடு, துக்கத்தோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னோடு கூட யார் இருக்கிறார்? என்னை பயப்படுத்தி கொண்டு தானே இருக்கிறார்கள். என் புருஷன் என்னை பயப்படுத்துகிறான், என் பிள்ளைகள் என்னை பயப்படுத்துகிறார்கள். நான் என்ன செய்வேன்? எனக்கு ஆறுதலாய் பேசுவதற்கு கூட யாருமே இல்லையே. எனக்கு ஆறுதலாய் என்னை அரவணைக்க எனக்கு யாருமே இல்லையே. என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லையே என்று வீட்டுக்குள்ளாடியே பயந்து கொண்டு முடங்கி இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ யாரையும் கண்டு பயப்படாதே. நீ பயப்படுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சத்ருவானவன் தான் உன்னிடத்தில் குடிபுகுந்து கொண்டே இருக்கிறான். அதனால் நீ பயத்தை விட்டு வெளியே வா. அந்த இருளின் மந்தாரத்தை விட்டு வெளியே வா. உன்னை காக்கும்படிக்கு நான் இருக்கிறேன். உன் கரத்தை பிடித்து வழிநடத்தி செல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் இந்த காலை பகுதியில் உங்களுக்கு வாக்கு தருகிறார்.